ஹஸ்பண்ட கொல்றதுக்கு, ஹஸ்பண்ட் கூடவே அதே பெட்டுல தூங்கிட்டு, ஒரு வைஃப் வந்து தன்னோட லவ்வரோட பிளான் பண்ணா என்ன சொல்றது? ஆனா அதுதான் நடந்திருக்குது. அது மட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட கொல்லணுங்கிறதுக்காக, அதுக்காக வந்து கையில மந்திரிச்ச கயிறு, பில்லி சூனிய கயிற வந்து கட்டி விட்டதா இருக்கட்டும். ஆள்லாம் வச்சு செட் பண்ணி, ட்ரை பண்ணி நடக்கல. 2வது முறை நடக்கல. 3வது முறை நடக்கல. 4வது முறை தான் இது நடந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. ராஜா ரகுவன்ஷி அண்ட் சோனம் ரகுவன்ஷி. மொத்த நாடே பேசிட்டு இருக்குது. இத லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்திருக்குங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இப்ப இந்த 10 டேஸ்ல சோனம் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நம்மளுக்கு தெரிய வந்த விஷயம்லாம் இருக்குல்ல, தல சுத்தி போக வைக்குது. இந்த பொண்ணு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா, போன ஒருவேளை ட்ரேஸ் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்க கூடாதுன்னு அந்த 234 கால்ஸ் போயிருக்குல்ல வாட்ஸ்அப்ல. அந்த அத்தன காலுக்குமே வந்து பேர் வந்து இன்டர்ன் ராஜ். அந்த பையனோட பேர இன்டர்ன் அந்த ராஜ் அதெல்லாம் வைக்காம சஞ்சய் வர்மான்னு இன்னொரு ஒரு பேர். சம்மந்தமே இல்லாம அந்த சஞ்சய் வர்மாங்கிற பேருக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா அப்படி ஒன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. அடுத்தது நான் சொல்றேன். 11th பாயிண்ட். இதுதான் இருக்கிறதுலயே எனக்கு வந்து இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை அந்த பையன கொல்ல முடியல. 4 முறை இல்லப்பா 40 முறை ட்ரை பண்றோம். அந்த ஹனிமூன் ஃபுல்லா அந்த பையன வந்து சாகடிக்க முடியலனால், பேக்கப் பிளான் என்னன்னா, இன்னொரு ஒரு உடல ரெடி பண்ணுங்க. அந்த உடல எரிச்சிருங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அது வந்து என்னோட ஐடி கார்டு, என்னோட டிரெஸ் அதெல்லாம் அத சுத்தி போட்டுருங்க. நான் இறந்துட்டேன், எரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ராஜ் அந்த இன்டர்னோட நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கைய தேடிப்பேன். அப்புறம் அந்த ராஜோட சர்ச் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, நேபாளோட அடிவாரத்துல எங்க போய் வாழ்றது? எங்க வந்து இந்தியன்ஸ் ஈஸியா மூவ் ஆக முடியும்? எங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க? இந்த இதெல்லாம் அந்த பையனோட ஹிஸ்டரியில இருக்குது. இன்டர்நெட்ட யூஸ் பண்ணுங்கன்னா, எது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி, மொத்த குடும்பத்துக்கும் நார்கோ டெஸ்ட் வேணும். இங்க இன்னும் நெறைய இருக்குதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பிரதர் மட்டும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ராஜா ரகுவன்ஷியோட குடும்பத்துல இருக்கிற நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சீரியஸா இன்டர்நெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அத வந்து நம்மளோட எதிரிய நோக்கி யூஸ் பண்ணோம்னா பயங்கரமான ஆயுதம். ஆனா நம்மள எதிர்த்துமே நம்ம தப்பா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மொத்தமா இந்த கேஸ பார்க்கிறப்போ, சோனம் ரகுவன்ஷிய நெனச்சா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஒரு 25 வயசு பொண்ணு எவ்ளோ யோசிச்சிருக்காங்க பாருங்க. இவ்ளோ யோசிச்சு, இவ்ளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு பிளான போட முடிஞ்ச இந்த மூளைய பாசிட்டிவா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்ல வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் எப்படி இந்த பையன லவ் பண்றத கன்வின்ஸ் பண்றது வீட்லங்கிறத யோசிக்கிறதோ, இல்ல இந்த கல்யாணத்த எப்படி தவிர்க்கிறதுன்னு யோசிச்சிருந்தா எவ்ளோ சிம்பிளா முடிஞ்சிருக்கும். இவ்ளோ நாலெட்ஜையும் ஒரு 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 ஒண்ணுமே தெரியாத ஒரு ஒரு பையன சம்மந்தமே இல்லாம கொல்றதுக்கு இவ்ளோ பெரிய பிளான் போடுறது உண்மையிலே எனக்கு விரக்தியா இருக்குது. உண்மையிலே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா ஒரு பெரிய பில்லியனியர் கூட ஆயிடுவாங்க. இவ்ளோ யோசிச்சா. இவ்வளவும் பண்ற நாலெட்ஜ் ஏன் தப்பான எண்டுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் இத நெறைய பார்த்துட்டேன் சொசைட்டில. பயங்கர நாலெட்ஜபிளா இருப்பாங்க. அதெல்லாம் தப்பான காரணத்துக்கு யூஸ் பண்றது. தயவு செஞ்சு நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்கேல் நான் சொல்லல. பட் ஏதாவது சின்ன லெவல்ல கூட ஒரு ஒரு ஹேட்ரட், ஒரு வன்மம், ஒரு கொலை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான எண்டுக்கு போறவங்களலாம் சுத்தி இருந்தீங்கன்னா, அவங்கள கொஞ்சம் மாத்த பாருங்க. அவங்களுக்கும் நல்லது கிடையாது, சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது. கடைசில இப்படி வந்து நின்னுட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் உங்கள ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸ பயங்கரமா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இத அனுப்புங்க. கண்டிப்பா இன்னும் இதுல நெறைய யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறது போலீஸ் ஒரு சைடு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க மாதிரி நம்ம பிரெயினே கூட சம்டைம்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணா அது நமக்கு ரியல் லைஃப்ல பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ண கூட ஹெல்ப் பண்ணும். நான் எக்ஸாகரேட் பண்ணல. உண்மையிலேயே இது நெறைய இடத்துல நடந்திருக்குது. அண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. அல்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் யாருன்னே தெரியலங்கிறாங்கல்ல. சஞ்சய் வர்மான்னு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாம சும்மா யார்கிட்டயோ பேசுற மாதிரி லவ்வர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி அல்காங்கிறது ஒரு ஃபேக் ப்ரொஃபைலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலே இதுல இவங்க மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த அல்கான்னு யாரையாவது சொல்றாங்க. மொத்த குடும்பமும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அந்த பையனோட குடும்பத்துல சந்தேகிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க எந்த ஸ்டேட்ல வந்து கொலை பண்ணா என்னென்ன தண்டனை இருக்குங்கிறதையும் சர்ச் பண்ணிருக்காங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடி. ஒருவேளை மாட்டிக்கிட்டா எந்தெந்த ஸ்டேட்ல ஏன்னா அந்தந்த ஸ்டேட்ல தானே அந்த கேஸ் போகும். எந்தெந்த ஸ்டேட்ல கொலை பண்ணா இந்தியால என்னென்ன தண்டனை இருக்குங்கிறது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு தான் ஹனிமூன் கிளம்பி போயிருக்காங்க. அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்.